எவ்வளவு சம்பாதித்தாலும் மாதம் முடியும் நேரத்தில் பணம் எங்கே போனது என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? பணம் சம்பாதிப்பது பலருக்கு பிரச்சனை இல்ல. ஆனால் சம்பாதித்த பணத்தை கையில் தங்க வைப்பதுதான் பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் சில சிறிய பழக்கங்களை மாற்றினால் உங்கள் பணம் உங்கள் கையிலேயே தங்க ஆரம்பிக்கும். முதலில் ஒரு மாதத்திற்கு உங்கள் பணம் எங்கே செல்கிறது என்பதை கவனிக்க ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் செலவுகளை ஒரு நோட்டில் அல்லது மொபைல் செயலியில் பதிவு செய்யுங்கள். பிடித்தது என்று எல்லாவற்றையும் வாங்காமல் அது உண்மையில் தேவையா என்று ஒரு முறை யோசியுங்கள். உங்கள் வருமானத்தில் குறைந்தது 10% சேமிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை தொடங்குங்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து சேமிப்பதே முக்கியம். தள்ளுபடி என்று பார்த்தவுடனே வாங்கும் பழக்கத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள். நமக்கு உண்மையில் தேவைப்படுவது எது, வெறும் ஆசைக்காக வாங்குவது எது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். புதிய திறமைகளை கற்றுக்கொள்வது உங்கள் வருமானத்தை அதிகரிக்க ஒரு நல்ல முதலீடாக இருக்கும். நீங்கள் சேமிக்கும் சிறிய தொகைகள் கூட காலப்போக்கில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு சேமிப்பு இலக்கை அமைத்து அதை அடைய தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஆடம்பரத்திற்காக செலவு செய்வதை விட பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் போது மன நிம்மதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து நிதி திட்டங்களை அமைத்தால் செலவுகளையும் எளிதாக கட்டுப்படுத்த முடியும். நல்ல பழக்கங்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கை முறையையே மாற்ற ஆரம்பிக்கும். பணம் அதிகமாக சம்பாதிப்பது மட்டும் வெற்றி அல்ல, சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பதும் வெற்றிதான். இன்றே இந்த நல்ல பழக்கங்களை தொடங்குங்கள். உங்கள் பணம் கையில் தங்கும், உங்கள் எதிர்காலமும் பாதுகாப்பாக மாறும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். பணம் சேர வேண்டுமெனில் முதலில் உங்கள் நாளை திட்டமிடும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்தால் பணம் தானாகவே கையில் தங்க ஆரம்பிக்கும். புதிய திறமைகளை கற்றுக்கொள்வது உங்கள் வருமான வாய்ப்புகளை அதிகரிக்கும். உங்கள் செலவுகளை கண்காணிக்கும் பழக்கம் பணத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். சிறிய பழக்கங்கள் தினமும் தொடர்ந்தால் பெரிய செல்வம் உருவாகும். இன்று எந்த ஹேபிட்டை ஆரம்பிக்கப் போகிறீர்கள்?